அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1148. தலைப்பு ஏழைகள் தொடர் 11. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரிலே அவதூறு கற்பிக்கப்பட்டது. கற்புணர் மிக்க நல்லொழுக்கமுள்ள பத்தினி பெண்ணான அவர்களுடைய பத்தினித்தன்மையை பலரும் அவதூறாக பேச, அதை சில முஹாஜிர்கள், நாடு துறந்து வந்தவர்கள், பத்ரு போரிலே பங்கெடுத்தவர்கள், அதிலே ஒருவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உறவினர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேரிலே அந்த உறவினரும் சேர்ந்து அவதூறை பரப்பினார். இவ்வளவுக்கும் அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உதவித்தொகை பெற்று தன்னுடைய உஜீவனத்தை, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். அவர் ஏழையாக இருந்த காரணத்தால், உறவினன் என்ற காரணத்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உதவி செய்து வந்தார்கள். ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் தன்னுடைய மகள் மீது யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் என்னுடைய உறவினன், என்னுடைய உதவியை பெற்று வாழ்பவன், உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றானே என்று சொல்லி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனி நான் அவனுக்கு எவ்விதமான உதவியையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு அவருக்கு உதவி செய்வதை நிறுத்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனில யுகம் முடிவு நாள் வரையிலும் நீடித்திருக்கக்கூடிய, நிலைத்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படக்கூடிய குர்ஆனில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பத்தினித்தனத்தை, கற்புநெறியை, அவர்கள் நல்லொழுக்கமானவர்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறினார். இன்னல்லதீன யர்மூனல் முஹஸ்ஸனாத்தி வாஃபிலாத்தி முஃமினாத்தி லுஇனு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வலஹும் அஸாபுன் அலீம். எவர்கள் வெகுளிகளான, நம்பிக்கை உள்ள, நல்லொழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளனர். இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு. இன்னும் அதை தொடர்ந்தும் அல்லாஹ் கூறுகின்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுடைய நாவுகளும், அவர்களுடைய கைகளும், அவர்களுடைய கால்களும் அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சியம் கூறும் நாளில், மறுமை நாளில் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. ஆக உத்தமமான பத்தினி பெண்களை, அவர்களுடைய கற்பை குறித்து அவதூறு பரப்பக்கூடாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று சொல்லுகிறார். இந்த நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் பேரில் சத்தியம் செய்தார்களே, தன்னுடைய உறவினனுக்கு, ஏழைக்கு அவதூறு பரப்பி அவருக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தை இறக்கினார். வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி அன் யுஅது உலில் குர்பா வல் மஸாகீன் வல் முஹாஜிரீன் ஃபீ ஸபீலில்லாஹ் வல்யஅஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இன்னும் உங்களில் இறைவனின் கொடை அருள பெற்றவர்களோ, தக்க வசதி உடையவர்களோ,
உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் தம்மிடங்களை விட்டு அல்லாஹ்வின் பாதையில் நாடு துறந்து ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் எதுவும் கொடுக்க முடியாது என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்கள் தவறு செய்திருப்பின் அதை மன்னித்து அதை பொருட்படுத்தாமல் இருக்கவும். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், மிக கிருபை உடையவன் என்று 24வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே அல்லாஹ் கூறினார். அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுடைய தவறுகளை மன்னித்து நீங்கள் செய்து வந்த உதவிகளை செய்து வாருங்கள். அந்த ஏழைக்கு நான் உதவியளிக்க மாட்டேன், அவன் என்னுடைய உறவினனாக இருந்தாலும் உதவியளிக்க மாட்டேன் என்று நீங்கள் அல்லாஹ்வின் பேரிலே சத்தியம் செய்தீர்களே, அப்படி செய்யாதீர்கள். மன்னித்து உதவி செய்து வாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று சொன்ன மாத்திரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் போல் தன்னுடைய மகள் பேரிலே அவதூறு பரப்பி இருந்தாலும் அல்லாஹுடைய இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சத்தியத்தை திரும்ப பெற்று அந்த உறவினருக்கு ஏழைக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏழைகளாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஏராளமான பொருளாதாரத்தை அல்லாஹ்விடம் கேட்டு பெறலாம், அதற்கான முயற்சியும் செய்யலாம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.